ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டிக்கோட மாஃபியா ஆஃப் தாண்டா வித் மை பேபி. அண்ட் லாஸ்ட் பார்ட் இதில் விட்டுருப்போமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ நம்ம டேங் தாண்டா என்னை பற்றி சொல்லணுமா? சொல்லுங்க, கேட்குறேன். என்னை பற்றி சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவியே. ஏன் அப்படி? என்ன இல்லை சொல்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சால் மேபி நீ என்னை விட்டுட்டு போக கூட நிறையா வாய்ப்பு இருக்கு. ஓ, நீங்கள் அவ்வளோ மோசமானவரா? ரொம்ப 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 மோசமானவன் இந்த கிம்டயம். அப்படிங்களா டயம்? பட் நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நீங்கள் ரொம்ப ஸ்வீட், ஹாட் அண்ட் டேடி அப்படிதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தர்மா சிரிச்சிட்டேன். ஸ்வீட்டா? நானா? மேபி உங்ககிட்ட மட்டும். அப்போ கண்டிப்பாக கேட்கணும் டயம். சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ நம்ம டயம் தான் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படி ரொம்ப ஆர்வமாக டயங்க பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க ஃபேஸ் அப்படி லைட்டாக கட் பண்ணிட்டு, இங்கே பார், நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்னை விட்டு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே நீ விட்டு போகிறேன்னு சொன்னாலும் நான் அதுக்கு விட மாட்டேன். உனக்கு புரியுதில்ல? சொல்லுங்க அப்படி என்ன சொல்ல போறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேங் தான் ஜங்கு, நான் ஒரு, நீங்கள் ஒரு, டேய் விளையாடாத. நான் எங்கே விளையாடுறேன்? நான் ஒரு மாஃபியா ஜங்கு. ஓ மாஃபியா, அதான் அவங்க பின்னாடி ஒரே பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் கன்று வச்சு நின்றுட்டு இருந்தாங்களா? ஆமாம். அவங்களும் யார்? என்னோட பாடி கார்ட்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மாஃபியாவா? இருக்கலாம். எனக்கும் மேலே நிறைய மாஃபியாஸ் இருக்காங்க. ஆனால் இந்த சவுத் கொரியாவுக்கு நான் தான். ஐயோ அப்படியா? அப்போ என் அண்ணன் என்ன சொல்வீங்க? அண்ணனா? உனக்கு அண்ணன் இருக்கா? எனக்குலாம் அண்ணன் இருக்கக்கூடாதா? இல்லை, எனக்கு புரியலை. உன் அண்ணன் என்ன சொல்வீங்கன்னா, உங்கள் அண்ணனும் என்னோட அண்ணன் ஒரு மாஃபியா. அப்படியா? உங்கள் அண்ணன் ஒரு மாஃபியாவா? சொல்லு, உங்கள் அண்ணன் பேர் என்ன? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது எங்கள் அண்ணனோட பர்சனல். அதுக்குள்ளே நான் எப்பயுமே போகிறதே கிடையாது. எனக்கு நீ நேமை மட்டும் சொல்ல. எனக்கு தெரியுமா தெரியாதா நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் சொல்கிறேன், பட் இப்போ இல்லை, கொஞ்சம் டைம் போகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா எல்லார பற்றியும் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோங்குக்கு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் ரொம்ப லைட்டாக சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இது பண்ணலை. ஸோ அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுதுரா. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் ஸ்கூலில் இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான். என்ன ஜங்குகா? சொல்லு ஜிமினா. என்னடா மூஞ்சி ஃபுல்லாக ஒரே ஒளிவட்டமாக இருக்குது? ஏன் மூஞ்சிலையா? உன் மூஞ்சில தான்டா பாரு, பளிச்சின்னு இருக்கா. ஏன்டா, என்னாச்சு? ஒன்னிலையே. ஏய் ஜங்குகா, சொல்லுடா. நாடா கழுத்தில் சிவப்பாக இருக்குது? கழுத்துலையா? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா கொசு கடிச்சிச்சு. டேய், கொசு கச்சா இத்தனையோன்னு தம்மத்துண்டா கடிக்கும். என்னடா கழுத்தில் அங்கே இங்கேன்னு வீங்கிருக்கு? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றல. ஒன்றும் இல்லைன்னு எப்படிடா நீ சொல்லுவ? பாருடா எத்த தண்டி கடிச்சிருக்குன்னு. ஆமாம் கடிச்சிருக்கு. இப்போ என்னடா பண்ணணும்? டே ஜங்குகா, இது கொசு கடிச்ச மாதிரி இல்லையே. அன்னைக்கு ஒருத்தனை பார்த்தோமே, அவன் கடிச்சது மாதிரில இருக்கு. அப்போ நம்ம ஜங்குக் தான் ரொம்ப நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜிமின் ஃபேஸை பார்த்துட்டு, நீ ரொம்ப கரெக்டாக தான் கெஸ் பண்ணுற. யார் இல்லைன்னு சொன்னா ஜிமினா? அதுக்குன்னு இப்படி பச்சையாக கண்டுபிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு திரும்பிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு திரும்பிட்டு, ஏய் ஒரு நிமிஷம், என்னடா அது, என்னடா அது? என்னது
ஐயோ ஏய் ஜிமினா, இந்த பழத்தை கடிச்ச அணில் யாருடா? அணில் இனிலாம் சொல்லாதடா. வேற என்ன சொல்கிறதா? அது ஒரு பூனைடா. பூனையா? பூனைதான்டா. இது எப்படா? எனக்கே தெரியாமல். எனக்கு தெரியாமலே இல்லை ஜங்குக்கா. அது நம்ம நியூ இயருக்கு அன்றைக்கி அந்த கிளப்புக்கு போயிருந்தோமா? ஆமாம் போயிருந்தோம். அங்கே நீ எப்படி அந்த ரெட்டு கோட்டு பையனை பிடிச்ச அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு கருப்பு கலர் சட்டை போட்ட ஒரு பூனை குட்டி என்ன பிடிச்சிச்சுடா. அப்புறம் என்னை கண்டுபிடிச்ச வீட்டுக்கே வந்துருச்சுடா. ஐயோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஜெமினா என்னோட திக்கு ஃப்ரெண்டு தானே, இதுக்கூட என்கிட்ட மறைக்கிற? சொல்லு. அப்புறம் என்னாச்சு? டேய் கொஞ்சமாவது ஃப்ரெண்டு மாதிரி இருந்துக்கிறியா? நம்ம டேவன் தான்டா அப்படியே உன்னோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டேவனோட ஆஃபீஸ் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. சொல்லு. பாஸ், இன்னைக்கு ஈவினிங் கிளப்பில் ஒரு மீட்டிங் இருக்கு. கிளப்லையா? நான் மீட்டிங் கிளப்பில் வைக்க சொல்லலையே பாஸ். இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இல்லை, மாஃபியா சம்மந்தப்பட்டது. ஓ அப்படி சரி. இருந்தாலும் நான் கிளப்பில் வைக்க சொல்லலையே. அது பாஸ், நீங்கள் எப்படியும் அங்கே போகிறேன்ட்டு மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிடுவீங்க. அதான் எதுக்கு கேன்சல் பண்ணணும்? அங்கேயே வச்சுட்டா நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்படியே அந்த பையனை பார்த்த மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு நம்ம சொல்ல. சார் நம்ம டேவல் தான். என் மனசு நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்க. ஆனால் எனக்கே தெரியலை அவன் இன்னைக்கு வருவானா மாட்டானான்னு. நீ எப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற இன்றைக்கி அவன் வருவான் நம்ம போவோன்னு? அத்தை பாஸ், அந்த பையன் வருவேன்னு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணான். வாட்? ஃபோன் பண்ணானா? ஆமாம் பாஸ், பண்ணனே. யாருக்கு பண்ணான்? எனக்கு தான் பண்ணான். ஓ நம்பர் அவன்கிட்ட எப்படி கிடச்சிச்சு? அது எனக்கு தெரியாது பாஸ். அவன் இன்னைக்கு மார்னிங் கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் நான் கண்டிப்பாக கிளப் வருவேன், அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு எனக்கு ஒரு காலில் சொல்லிவிட்டு டப்புன்னு வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டைம் தான் அது அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாம் பாஸ், அது அவர் தான். கால் ட்ராக் பண்ணி யார் என்னன்னு பார்த்தோம். அவர் அப்பா ஃபோன்லேருந்து பண்ணியிருக்காரு. ஓ மோசக்குட்டி இந்த மாதிரி திருட்டு வேலை கூட பார்க்குமோ? மேபி பாஸ். எது? ஆமாம், இல்லை சும்மா ஃபன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட மேனேஜரை சொல்லிவிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து போகிறாரு. ஸோ இந்த சைடு நம்ம டேங் தாண்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் அப்படியே சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கான்சியஸ் உட்காந்துட்டு, டேங் என்னடா நீ இப்படி மாறிட்ட? இந்த மொசக்குட்டி ஒன்றையவே சிரிக்க வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட ஃபோட்டோ, இன்னொன்று செல்ஃபி ஃபோட்டோ நம்ம அவனோட வால்பேப்பரில் வச்சுருக்கான். அதுமாதிரி செம்ம க்யூட்டாக இருக்குது அந்த பிக்கு. ஸோ நம்ம டயாங் தான் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போ என்றைக்கும் நான் மீட் பண்ண வருவேன் அப்படி தானே அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு அப்படி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே நைட்டும் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தாண்டா ஸோ அப்படியே அவன் வீட்டு காம்பவுண்ட் அப்படியே எட்டி பார்க்குறான். ஸோ வீட்டு உள்ளேருந்து வெளியே குதிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வெளியே இருந்துட்டு நம்ம ஜிமிந்தா, டே ஜங்குக்கா ஏறிறியாடா? அதானே தெரில, கை கூட ஏறிக்கிறேன். எதுக்கு என்னை பிடிச்சதுக்குள்ளே போட்டுட்டு நீ ஏறி போயிருக்கா? டே அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா, நீ தானே கூட்டிகிட்டே போகிற. கையை கூட்டுறான், ஏற முடியல, ஹைட் ஆகுது. கை கொடு அப்படின்ட்டு ஜிமின் அந்த சைடில் இருந்து நம்ம ஜங்குக்கு தூக்க ஹெல்ப் பண்ணுறான். அது எப்படி சொல்கிறேன்னா, அது ஒரு ஆளோட ஹைட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 அடி ஹைட்டாக இருக்கும் அந்த சிவரு. ஸோ அது மேலே கை வச்சு ஏற முடியலானுங்களால. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறானுங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே மெதுவாக மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எகிரி மேலே ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம ஜங்குக்கு தான், ஐயோ சத்தங்கிட்ட கேட்டுற போகுது, எங்கள் அப்பா வேறு வீட்டில் இருக்காரு. அப்பா வீட்டில் இருந்தால் மூடிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானடா, ஏன்டா இப்படி நைட்டில் உசுர வாங்குறேன்? டேய் ஏதோ எனக்காக மட்டும் போகிறமா பேசாதடா. நீ வந்தனா நீ வந்தானு உன்னோட அந்த கேட்ட பாப்பா. ஆமாம் இல்லை? ஆமாம் ஜங்குவா, வா போகலாம், சீக்கிரம் இருக்குது.
டீ எதுவும் சத்தம் கேட்குதுடா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல இறங்கி வாடா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக் கை பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் தான் அவன் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் பைக் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜங்குக் அப்படியே ஏறி பின்னாடி உட்காந்துக்கிறான். போ சீக்கிரம் போ வேறு ½ hour லேட்டு அப்படின்ட்டு அவன் அப்படியே போயிட்டுருக்கான். சரி நம்ம ஜிமின் அப்படியே அந்த பார்ட்டி ஹால்குள்ளே உள்ள வரான். ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே வந்துட்டு அவன் பார்க்குறான். அவனோட கண்ணு சுற்றி நம்ம அங்கே தான் தேடுது. ஸோ இப்போ நம்ம ஜிமின் தான், என்னடா இன்னைக்கு வரல போல இருக்கே, ஏன் உன் கண்ணு இப்படி அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது? அது ஒன்றும் இல்லை ஜிமினா, வரலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், ஆனால் டேய் கரெக்டான நம்பருக்கு தானே கால் பண்ணேன். ஆமாம், நான் கரெக்டான நம்பருக்கு தான் கால் பண்ணேன். அவங்க அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொன்னாங்களாடா? இல்லை, அப்பா ஃபோன்லேருந்து பண்ணல. ஸோ டக்குன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன். வராங்களா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் ஃபேஸே மாறுது. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், சரி விட்றா, வந்துடுவாங்க, மேபி வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் போயிட்டு அங்கே ஒரு சேரில் உட்காரான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டு, வரலன்னா என்ன பண்ணுறது, வந்தம்மா டான்ஸ் ஆடணுமா கிளம்பணுமா அவ்வளோதான். நீ ஈஸியாக சொல்லிட்ட, என்னால் அவரை பார்க்காம இருக்க முடியலடா. ஸோ அப்போ நம்ம ஜிமின் எப்படி பார்க்குறான், ஏன்டா என்ன லவ்வா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ நம்ம ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி மட்டும் தலையை மட்டும் ஆட்டுறோம், எதுவுமே பேசல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், அது சரி அண்ணா 2 பெப்சினா அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு என்னொன்று கொடுத்துட்டு, தாந்தா இந்த குடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் குடிக்க விருப்பமே இல்லை, அந்த ஜூஸ் தான், ஓகே பெப்சி ஜூஸு. ஸோ அதை குடிக்க தான் விருப்பமே இல்லை, உட்காந்துட்டு இருக்கிறான், எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே இருக்கிறான். வரப்போ இருந்தாரும் இப்போ இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், என்னடா அவன் பிரச்சனை? இல்லை அத்து, சரி மூஞ்சி தொங்க போடாத விடு, வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. டேங், சாரி யார் நீங்கள் தானே ஜங்குக்? ஆமாம் நான் தான் ஜங்குக். மிஸ்டர் கிம் உங்களை கூப்பிட்ருக்காரு. கிம்? ஓகே, எங்கே இருக்காரு? வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், மச்சான் ரெண்டர் நான் கிளம்புறேன். எவ்வளோ நேரம் வரலன்னு சோகமாக இருந்தேன், இப்போ என்னடா மூஞ்சில் 100 வாட்ஸ் பல்ப் எரியுது, அதெல்லாம் அப்படி தான். டேய் அவர் பேர் என்னடா சொல்லிட்டு போ, உன்னை தேடி வந்தானா எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அவர் பேர் கிம்டா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான் ஜங்குக். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறான். தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ அந்த ரூம் பார்த்தா ரொம்ப ப்ரைவசியாக இருக்குது, அது ஒரு கிளப்பில் இருக்கிற ஒரு ரூம் தான், ஓகேவா? ரொம்ப ப்ரைவசியாக இருக்காது, யாருமே இல்லை. ஸோ ஒரு சோஃபா தான் இருக்குது, அந்த சோஃபாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோம் தியேட்டர் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே வரான். ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குறான். டேங், அன்ட்டியா அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான் அப்படின்ட்டு போய் பக்கத்தில் உட்காடுறான். ஸோ நம்ம டேங் தான் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு தூக்கி அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். எங்கே போனீங்க? நீங்கள் வரலையோன்னு நினச்சி பயந்துட்டேன். நீ எப்படி எனக்கு காண்டாக்ட் பண்ண? அத்தை எங்கள் அண்ணனோட மகிமை. உங்கள் அண்ணனோட மகிமையா? ஆமாம், அவர் மட்டும் இல்லைன்னா எப்படி எனக்கு உங்கள் நம்பர் கிடைக்கும்? எனக்கு தான் உங்கள் பேரை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாதே. அது சரி. ஆமாம், உங்கள் அண்ணனை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறேன். இதுக்கு சொல்லணும்? இல்லை, என்னோடய காண்டாக்ட் நம்பர் கிடைக்கணுன்னா என்னை பற்றி நீ எல்லாமே சொல்லியிருப்ப தானே. என்னை பற்றி மட்டும் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கா, எனக்கு உங்கள் அண்ணனை பற்றி சொல்ல மாட்டியா? உன்னோட டீட்டெயில்ஸும் ஃபேமிலி டீட்டெயில்ஸும் எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. உங்கள் அண்ணனுக்கு நீ லவ் பண்ணுற ஒரு பையன் மாஃபியான்னு தெரியுமா அப்படின்ட்டு அவன் அப்படியே நம்ம ஜங்குக் கூட இயர்ஸில் லைட்டாக அவனோட ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஐஸை மூடிட்டு, தெரியும் சொன்னேன். என்ன சொன்னீங்க? அது மிஸ்டர் கெம்மனா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். உங்கள் அண்ணன் என்ன சொன்னார்? அது இஷ்டம் தான் ஜங்குக். நீ
என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அது உங்கள் நேமும் சொன்ன கான்டாக்ட் நம்பர் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் உங்களோட நம்பர் கிடைக்கல. என்னோட மேனேஜர் நம்பர் கிடைச்சிச்சா? ஆமாம், அதான் கால் பண்ணிட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? உங்கள் அண்ணன் எதுவுமே சொல்லலையா? அண்ணா ஒரு மாஃபியாவை லவ் பண்ணதுன்னு எதுவுமே சொல்லலையா? யோசிச்சதே இல்லை. எனக்கு தெரியும் நீயே வந்து சொல்லுவேன்னு. கையிடுங்க. எடுக்கிறேன், சொல்லு. அதனால் எப்போயுமே கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொன்னார். வேறு எதுவுமே அண்ணன் சொல்லலை. உங்கள் அண்ணன் ஒரு மாஃபியான்னு தானே சொன்னேன்? ஆமாம். ஏன் இல்லை, நான் எவ்வளோ பெரிய மாஃபியான்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. உன் அண்ணன் எதுவுமே சொல்லலைன்னும் போது கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. மேபி அவர் அவங்களோட பெரிய மாஃபியாவாக இருக்கலாம். உன் அண்ணனா? ஃபஸ்ட்டு சொல்லு, உன் அண்ணன் பேர் என்னன்னு சொல்லு. அவன் என்னோட பெருசா சின்னதானு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கல. இல்லை, உங்களுக்கு என் அண்ணன் பேர் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? அப்படி மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜவுங்க ஃபேஸை பார்த்த மாதிரி அப்படியே அவன் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அண்ணன் பேரை தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீ உங்கள் அப்பாவை பற்றி கூட பேச மாட்டேற. எப்போ பார்த்தாலும் அண்ணன் அண்ணன்ற. அந்த அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்கணும்ல. ஏன்னா ஃப்யூச்சரில் என்னோட மச்சானாச்சு. எங்கள் அண்ணனோட உண்மையான பேர் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவரோட மாஃபியா நேமை வேணால் நான் சொல்கிறேன். சொல்ல, உண்மையான நேம் நானும் கேட்கல, எனக்கு தேவை. மேன், எனக்கு தெரியும் ஒரு டீலிங்கை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்கன்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்க, ஆனால் பார்த்ததில்லை. எங்கள் அண்ணன் எப்பயுமே சொல்லுவான், இது வரைக்கும் அவன் எடுத்த எந்த ப்ராஜெக்டுமே அவன் விட்டதே கிடையாது. அப்படியா? அப்போ என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியலையே, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். சரி, நான் நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அப்படின்ட்டு நம்ம டயாங்கோட செஸ்ட்லேயே நம்ம ஜங்கு குத்துறோம். ஸோ இப்போ நம்ம ஜிமின் தாண்டா உட்காந்து பெப்சி குடிச்சிட்ருப்பான். ஸோ அப்போ நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை டக்குன்னு யாரும் பிடிச்சிட்டா இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், ஏய் யார் என் கையை விடு. ஷோ கேட், இங்கே என்ன பண்ணுற? அமைதியாவா அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் அப்படியே அமைதியாக தான் போகிறோம். ஸோ அப்படியே நம்ம கேட் தான் நம்ம ஜிமினை கொண்டு போயிட்டு ஒரு டார்க்கான பிளேஸில் போய்ட்டு நிற்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இருட்டில் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன், உன் ஃபேஸை எனக்கு காட்ட மாட்டியா? என் ஃபேஸ் உனக்கு பார்க்கணுமா? இந்த பாரு அப்படின்ட்டு அப்படியே அந்த மாஸ்கை எடுத்துகிட்டு நம்ம ஜிமினோட ஃபிங்கர்ஸை பிடிச்சி அப்படியே ஃபேஸை தொட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேட்டோட அந்த ஐப்ரோஸு, அந்த ஐலைன்ஸு, அப்புறம் நோஸு, அப்படியே அந்த கண்ணுக்கு கீழே, அப்புறம் சீக்ஸு, அப்புறம் லிப்ஸுன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையை வச்சு தொட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஒரு கை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி அப்படியே அவரோட நெக்கு செஸ்ட்டுன்னு போகுது. ஸோ நம்ம கேட் தான், நான் என் ஃபேஸை மட்டும் தானே பார்க்கணுன்னு சொன்னான், அதனால் ஃபேஸை தொட விட்டான். என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமாக கையை கீழே இறக்கிட்டு போகிறா? அது ஃபேஸை மட்டும் பார்க்கணுன்னா மட்டும்தான் ஃபேஸை தொடுவேன், எனக்கு தான் உங்களை ஃபுல்லாக பார்க்கணுமே அப்படின்ட்டு நம்ம ஜிமினோட கை ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டோட மெம்பரில் போய் பிடிக்குது. ஸோ அப்போ கேட் தான், என்ன கையை நேராக அங்கே வச்சுட்டா, வேறு எங்கே வைக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கிட்ட இன்னும் டைட்டாக பிடிக்கிறோம். ஸோ அப்போ கேட் தான், என்னடா என்னன்னா சின்ன பையன் தானே நீனா, அதனால தான் நானே விட ஸ்லோவாக போகிறேன்,
நீ என்னடா எடுத்தோன்னே இவ்வளோ ஸ்பீடில் இருக்க? யார் சின்ன பையன்? எனக்கு 16 இயர்ஸ் ஆகுது. 16ஆ? அன்னைக்கு 19ன்னு சொன்னேன். அது கிளப்குள்ளே 19 இயர்ஸ் வந்ததுக்கே அந்த கற்றுனேன். 16ன்னு சொன்னால் நினச்சேன்டா குள்ளவாத்தா நானா? இல்லை இல்லை இல்லை, என்னோட மொச்சிப்பா. சரியா மொச்சிப்பா? சரிதான். ஆமாம், எனக்கு ஏஜ் 16 தான். 16 தான். ஆனால் 16லேயே என்ன இப்படிலாம்? அத்தை, நான் நிறையா அந்த மாதிரி மூவிலாம் பார்ப்பேன். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸ்கூல் தானே படிக்கிற நீ? ஸ்கூல்லேயேவா? ஸ்கூலாக இருந்தா என்ன, காலேஜாக இருந்தால் என்ன, எப்போ பண்ணாலும் அது தானே. அப்படி. சரி, ஓகே. அண்ணன் எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம சுகா தாண்டா ஜிமினோட சீக்ஸில் அப்படியே கை வைக்கிறாரு. என்ன பண்ணுறா? இதெல்லாம் நீ பார்க்குற படத்தில் சொல்லலையா? இப்படி கை வச்சா அடுத்தவனோட லிப்ஸ் எல்லாம் வெட்டாக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்படி கை வச்சா லிப்ஸ் மட்டும்தான் வெட்டாகுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் ரொம்ப நாட்டியாக கேட்க. ஸோ அப்போ நம்ம கேத்தா உனக்கு பண்ணணுன்னா மேபி அங்கேயும் வெட்டாகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யுங்கி தான் அப்படியே லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜிமினோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஜிமினுக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கே 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு கால் சவுண்ட் தான் கேட்குது, மாதிரி ரிங்கிங் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு வெயிட் மினிட் அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் எடுக்கிறான். ஜிமின், எங்கே இருக்க நீ? நான் இங்கே என்னோடய கேட் கூட இருக்கேன்டா. ஓ, வந்துட்டாரா? ஐயோ, நான் கிம்மோனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன், கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் காணோம். சரி, ஓகேடா, விடு, நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஓகே, நீ பார்த்துரு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி காலை கட் பண்ணிவிட்டு நம்ம டேங்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கானோ, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேங்கோ இன்னும் வசதியாக போச்சு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த சோஃபாவில் தள்ளிட்டு அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே மேலே ஓவராகிறான். ஸோ அப்படியே இந்த சைட் தாண்டா நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் தான் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே பொறுமையாக ரெஸ்ட் ரூம் சைடு வந்திருப்பாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் சைடு வந்த உடனே அப்படியே நல்லா வெளிச்சமாக இருக்குது. நம்ம ஜிமின் அப்படி இப்போ தான் நம்ம யூங்கியோட ஃபேஸே பார்க்குறான். ஸோ நம்ம யூங்கி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கிறிஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினை தான் பார்க்குறான். என்ன அப்படியே பார்க்குற? உனக்கு என்ன பிடிக்கலையா? எது? இல்லைடா, என் ஃபேஸை நீ இப்போ தானே பார்க்குற, உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டா. அத்தை அப்படி இல்லை அத்தை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ரொம்ப. என் ஃபேஸியா இல்லை என்னையவா? ரெண்டுமே தான். ஆனால் நீங்கள் என்ன இப்படி? ஏண்டா, உனக்கு என்ன? நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் வேற. உனக்கு போய் கூட ஒழுங்காக சொல்ல தெரியலை, எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டேங்கிற. உன்னை விட நல்ல பையன் எனக்கு யாருடா கிடைப்பா அப்படின்ட்டு நம்ம யூங்கி தான் நம்ம ஜிமினோட ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஜிமின் தான் ஒரு மாதிரி, அது என்ன சொல்கிறது, அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜிமின் வந்து யூங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே, நிஜமாலே என்ன லவ் பண்ணுவீங்க தானா? அதெல்லாம் விட்டுற மாட்டீங்க தானா? ஏன்டா இவ்வளோ நேரம் இல்லாத டவுட் இப்போ உனக்கு? தெரியலை, சொல்லுங்களா? நிஜமாலே கைவிட்டுற மாட்டீங்கல்ல? மொச்சிப்பா, என்ன நீ அந்த மாதிரி பையன் நினச்சிட்டியா? பழகிறதுக்கு பழகிட்டு விட்டுட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ மோசமான எனக்கு ஒன்றுனா ஒன்று தான்,
அதை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா தான் அப்படியே நம்ம ஜிமினை இழுத்தடியே கிஸ் பண்ணுறாரு. டேய் என்ன எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுருக்கா? நான் என்ன பண்ணா? எதுக்காக மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படின்னு விஷுகா ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு என்னமோ நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்கு. ஏன்னு தெரில, திடீர்னு தோணுது. உனக்கு தோணும். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் நான் தான் அவங்களோட இருக்க போகிறேன். ஸோ அப்போ நம்ம ஜிமினை லைட்டாடி சிரிக்கிறான். ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் விட்டதை கண்டினியூ பண்ணுவோமா? கேட் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து போக பார்க்க. ஸோ அப்போ நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு, எங்கே போகிறா? எங்கே போகிறேன்னா, நான் வெளியே போகிறேன். நீ விட்டா என்னை இங்கேயே வச்சு எல்லாம் பண்ணிடுவ. நான் கிளம்புறேன். ஏன் நான் பண்ணுவேன், உனக்கு வேண்டாமா? ஏன் உன்னோட கேட்டை நீ ஃபீல் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு நம்ம யூங்கியோட ஹேண்ட்ஸ் நம்ம ஜிமினோட பேண்ட்டு உள்ளே போகுது. பேக் சைடில் அப்படியே பேண்ட் உள்ளே போகுது. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு, இப்படி பண்ணாதீங்க, வேண்டாம். என்ன வேண்டாம்? அன்னைக்கு உன்னோட நெக்கில் நான் பைட் பண்ணேன்னு தெரியுமா? அப்படி இருந்துச்சு. 2 நாளைக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் நிற்கவே இல்லை. அப்படி இருந்துச்சு உன்னை யோசிக்க. இப்போ நீ என் கைக்குள்ளே இருக்க, உன்னைக்கு என்னோட லிப்ஸ் கிட்ட இருக்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் பாடியும் டச் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் எல்லாம் இந்த யூங்கிக்கிட்ட கேட்கக்கூடாது. யூங்கி ஒன்று டிசைட் பண்ணிட்டா அது யூங்கிக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே நம்ம ஜிமினை தூக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ நம்ம ஜிமின் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இருக்கக்கூடாது. எனக்கு எங்கே இருந்தால் என்ன, நமக்குள்ளே இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம யூங்கி தான் நம்ம ஜிமினோ ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் தள்ளிட்டு போயிட்டு கதவுல லாக் பண்ணிவிட்டு அவனை அப்படியே கதவுலேயே சாச்சி நிற்க வச்சுருப்பாரு. ஸோ நம்ம ஜிமின் தான் நோன்ற மாதிரி சொல்ல யூங்கி விடவே கிடையாது. அவர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம யூங்கி தான் அவரோட ஷர்ட்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினோட ஷர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவருக்கு தோன்ற இடத்துலலாம் அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி மூன் பண்ணிக்கிட்டு இருக்கான், பங்கமாக மூன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த சைட் தாண்டா நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் தான் 2 பேரும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அங்கே அப்படியே சாங்ஸ் போட்டுட்டு. ஸோ இவங்களுக்கான டைமை இவங்க ரொம்ப அழகாகவே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே 2 பேரும் பொறுமையாக டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ டயாங் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக அவங்க கிட்ட நெருங்க. ஸோ அப்போ திடீர்னு ஒரு கால் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டா. சிவபூஜையில் கௌஷிக் மாதிரி எப்பெல்லாம் இப்படி ஒரு சீன் வருதோ அப்போல்லாம் அவனாவது ஃபோன் பண்ணிடுறான்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம டயாங்கடியே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு சொல்ல, பாஸ் மீட்டிங் ரெடி ஆகிடுச்சு, வரீங்களா? வரேன் அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக் சைட் திரும்பிட்டு, ஜங்குக் சொல்லுங்க டேங், எனக்கு கொஞ்சம் வேலைடா, மீட்டிங் தான். ஓ போகணுமா? போகணும் தான், பட் கிளப்குள்ளே தான் மீட்டிங், ஒரு 10 minutes தான், சின்ன மீட்டிங் தான், முடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பேன். உனக்கு இங்கேயே வெயிட் பண்ணணுனாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லை வெளியே உன் ஃப்ரெண்ட் இருக்கானால நீ அங்கே வெயிட் பண்ண, பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டுற, நான் முடிச்சுட்டு வந்தோன்னே பார்க்குறேன். ஓகே அப்படின்ட்டு நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே இந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே யாராவது இருக்காங்களான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட சீக்ஸில் அழகாக ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம ஜங்கு உங்ககிட்டேருந்து இந்த சாஃப்ட் டோன் கூட எனக்கு பிடிச்சிருக்கு மிஸ்டர் டயாங். டயாங் என்னை ஏன் நிற்கம்னு கூப்பிடவே மாட்டேறா? எல்லாரும் உங்களை அப்படி தானே கூப்பிடுறாங்க மிஸ்டர் கிம். ஸோ எனக்கு அது வேண்டாம், நான் உங்கள்கிட்ட அவங்களே கூப்பிடுறேன், எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு
அப்படின்னு நம்ம சொல்ல சாப்பிட மாட்டேங்க தான். சரி ஓகே, நீ என்ஜாய் பண்ணிட்டுற, நான் வந்துட்டு உன்னை பார்க்குறேன், இங்கேயே இரு, போயிடாத. போகவே மாட்டேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட் இன்னும் வரல, அவன் வந்தால் தான் நான் போகிறத பற்றி யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்ட்டி ஹாலுக்குள்ளே போகிறான். ஸோ அங்கே இடத்துலேயே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க டேங்க்கு. ஸோ டேங்க் அப்படியே மேலே போயிடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் ஜிமின் எங்கன்னு பார்க்குறான். ஸோ ஜிமின் இல்லை, அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருப்பான்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே விட்டுடுறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு அவன் மறுபடியும் போயிட்டு ஒரு சாஃப்ட் ஜூஸ் மாதிரி வாங்கி குடிக்கிறான். ஸோ அது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி இருக்கும்லடா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜூஸஸ் வாங்கி குடிக்கிறான். ஸோ அப்போ ஒரு கப்பிள்ஸ் அப்படி டான்ஸ் ஆடிட்டே நம்ம ஜங்குக் மேலே தெரியாமல் இடிச்சிட்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, ஐயோ சாரி தெரியாமல் இருந்துச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அதை வாஷ் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் சைட் தான் போகிறான். ஸோ அப்படியே போயிட்டு அவனோட ஷர்ட் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கோம். ஒரு மாதிரி பேபி பிங்க்கில் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான். ஸோ அப்படியே மேலேருந்து கீழே இறக்கி ஊற்றிட்டுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் அவனோட ஷர்ட் அப்படியே வாட்டர் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு சவுண்ட் கேட்குது, கேட் முடியல நல்லா இருக்கா, கேட் இப்படி ஒரு சவுண்ட் கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வாயில் கையை வச்சுட்டு அப்படின்னு செலுத்துட்டு சாஞ்சி நின்றுடுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், இது ஜிமினோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே, என்ன இவன் அவன்தானா, நான் தான் தப்பாக யோசிக்கிறேனோ. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக அந்த ரெஸ்ட் ரூம் கிட்டே போகிறான். கேட் போதும் கேட் விட்டுருங்க, கேட் எனக்கு அம்மாக போகுது, கேட் அப்படின்ட்டு அங்கே ஜிமின் ஒரு பக்கம் மூன் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்கு கன்ஃபார்மே பண்ணிடுறான் அது ஜிமின் தான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ் ஆகுது. அவன் எதுவுமே இது பண்ணிக்கல, அப்படியே சைலண்ட்டாக அவன் ட்ரெஸ் அப்படியே வாஷ் பண்ணுறான். பட் அந்த சவுண்டு ஃபுல்லாக அவன் காதில் கேட்குது. ஸோ இப்போ ஒரு ரிங் டோன் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு தான், ஐயோ வெளியே வர போகிறாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு அப்படியே கேஷுவலாக ஒரு ஷர்ட் அப்படியே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் நம்ம யூங்கி தான் அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே கீழே இறக்கி விட்டுருப்பான், தூக்கி வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பான், கீழே இறக்கி விட்டுருப்பான். ஜிமினால் சுத்தமாக நிற்க முடியல, அப்படியே இந்த வாஷ் இது மேலே உட்காந்துடுறான். ஸோ நம்ம யூங்கி தான், இந்த வரேன் ஜிமின் ஒரு மீட்டிங்டா போகணும், போகலாம், ஆனால் என்னால் நடக்கவே முடியல. ரொம்ப நடிக்காத, நான் ஸ்லோவாக தான் பண்ணேன், ஆனால் நடக்கலாம் முடியும், எந்திரி அப்படின்னு சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தாடி பொறுமையாக எந்திரிக்கிறான். ஆனால் பெயினிங்காக தான் இருக்குது. பட் ஜிமின் எதுவுமே எந்திரி பெருசாக காட்டிக்காமல் அப்படி எந்திரிச்சு நிற்கிறான். நான் இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லுவேன். பரவாயில்லடா, உன்னோட தான் நான் எடுத்துக்கிட்டேன், எந்த உனக்கு கொடுத்துட்டேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம யூங்கி அப்படியே வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஜிமினுக்கு ட்ரெஸ் மாற்ற ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. ஸோ எதுவுமே அவர் பார்க்கல, ஒரு பாட்டுக்கு நார்மலாக அங்கேருந்து போகிறாரு. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே தட்டி நடந்துட்டு வர. ஸோ அப்படியே வந்துட்டு வாஷ் மிஷின் கிட்டே நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அவனும் எதுவும் பார்க்காத மாதிரியே அப்படியே பொறுமையாக கை கழுவிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு பற்றி ஷாக் ஆகிட்டு, நீ எவ்வளோ நேரமாக நிற்கிற, அதுவா அது கேட் என்ன விட்டுங்க வலிக்குது போட்டும் அப்போவே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு வருமா சிரிக்கிறான். ஜங்கு வேண்டாம் அதெல்லாம் அப்படி சொல்லாத, வேறு எப்படி சொல்லணும், நீ சொன்ன மாதிரியே சொல்லட்டா அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு வாய் வந்து லைட்டாக காமெடியாக வச்சுட்டு பண்ணேன். ஸோ ஜிமின் தான், நீ ஜங்கு அப்படி சொல்லாதன்னு சொல்ல தண்ணியை தூக்கி நம்ம ஜங்கு மூஞ்சிலே அடிக்கிறான். ஏன் மூஞ்சில் அடிக்கிற அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் தண்ணியை தூக்கி நம்ம ஜிமின் மூஞ்சில் அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறான். ஸோ நம்ம ஜங்கு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லாம் விட்டு வெளியே ஓடுறான். நம்ம ஜிமினுக்கு நடக்கவே முடியல, அப்படியே தட்டி தடுமாறி ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிட்டு நம்ம ஜங்கு பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான்
போகிறான். அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது. அதை அப்படியே பிடிச்சிடுறான். ஜிமின் அவன் ஸ்டெப்ஸில் ஏறுறதை பார்க்குறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே ஸ்டெப்ஸை பிடிச்சி ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஜங்குக் மூச்சு வாங்கிட்டு ஒரு இடத்துல நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவனும் ஓடி வரான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜங்குக் ஏதோ ஒன்று ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க. ஸோ நம்ம ஜிமினும் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக கேட்குறான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் தாண்டா ஒரு ரூம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கவர்டான ரூம். ஆனால் கொஞ்சம் டாப் ஆங்கிளில் மட்டும் கிளாஸ்டு கவர் மாதிரி இருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க பேசுகிறது வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் கேட்குது. ஏதோ வந்து கொகைக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. பட் வெளியே இருந்து உள்ளே நல்லா பார்க்க முடியுது. எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் அப்படி பேன் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஸோ நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, நிறைய மாஃபியாஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி கோட் சூட் வேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு அவங்களோட மேனேஜர்ஸ் பாடி கார்ட்ஸ்ன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஒரு ரூமில். ஸோ நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கா என்னடா பார்க்குற? இல்லைடா டயாங் ஏதோ மீட்டிங்குன்னு சொன்னார், இங்கே தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாண்டா, என்னோடய கேரக்டருக்கு பற்றியா? அதுவும் மீட்டிங்குன்னு தான் இப்போ கிளம்பிச்சு. அதுவும் இங்கே தான் இருக்கும். பட் இங்கே எல்லோரும் ஒரே மாதிரி மாஸ்க் போட்டுட்டு ஒரே மாதிரி கோட் வேர் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. யார் என்னன்னே தெரியலடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் ரொம்ப பொறுமையாக நம்ம ஜங்குக்கு அதில் ஊதிட்டுருக்க. நம்ம ஜங்குக்கும் அப்படி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம் எனக்கும் தெரில, எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டயாங் தான் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் அவனோட மேனேஜரும் ஸோ அவனோட சில பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சுற்றி ஒரு எப்படி சொல்கிறது ரவுண்டாக வந்துட்டு சோஃபா பார்த்து சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல பெரிய ரூமு தான். ஸோ நம்ம டயாங் அங்கே ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே நம்ம டயாங்க்கு ஆப்போசிட் சைடில் நம்ம யூங்கி உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாருமே பிளாக் கலர் கோட் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருமே பிளாக் கலரில் மாஸ்க் வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல நடுவில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு பெரிய மிஷின் வந்திருக்கு. ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ட்ரக்கு. இது வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு வராத ட்ரக்கு. ஸோ இவ்வளோ மாஃபியாஸில் யார் இதை எடுத்து செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம டயாங் தான் ட்ரக்ஸ்னால் எந்த மாதிரி? ஏன் இது வரைக்கும் உள்ளே வந்ததே இல்லை? ஏன் இது வரைக்கும் யாரையும் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணலையா? இல்லை, இது வரைக்கும் நம்ம கண்ட்ரிக்குள்ளே இந்த ட்ரக்கு வரல, அதை வரவும் விட மாட்டாங்க. நிறையா நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் நம்ம கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா. ஸோ நம்ம யூங்கி வந்துட்டு ஒரு சீனில் கையில் ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ அப்பப்போ போயிட்டு மீட் பண்ணி பேசிட்டு வர்றாருல. ஸோ அந்த பர்சன் தான் அங்கே நின்று சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம டயாங் தான் அப்படியே பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ ஒரு கிளாஷ் அந்த டோரை பார்க்கும் போது ஸோ ஜங்குக் அங்கே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துடுறான். ஸோ நம்ம ஜங்குக் அங்கே இருக்கிறது யாருன்னே தெரில, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ டயாங் தான் நல்லா நோட் பண்ணிடுறான் அது ஜங்குக் தான்னு. ஸோ அந்த டைமில் அந்த மிடில் இருக்கிற அந்த பர்சன் தான் யார் எடுத்து செய்ய போகிறீங்க இப்போவே சொல்லிடுங்க, அப்புறம் நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு மாஃபியாஸ்குள்ளே சண்டை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் நக்கலாக சொல்லிவிட்டு அவர் பேர் டேபிள் சாஞ்சமாக நிற்கிறாரு. ஸோ அப்போ அங்கே இருக்க நிறையா மாஃபியாஸ் இது நாங்கள் செய்கிறோன்ட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. பட் அவங்களோட கண்ணு முழுக்க முழுக்க ஜங்குக்கு தான் பார்க்குது. ஸோ அந்த மாஸ்க் போட்ட பர்சன் இருக்காங்கள்ல, ஸோ அந்த பர்சனை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், நேம் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப குழம்புது, மாஸ்க் எல்லாருமே போட்டிருக்காங்கல்ல. ஓகே ஃப்ரான்ஸ், ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸ் வந்துட்டு அந்த மாஸ்க் போட்ட பர்சன், ஃபஸ்ட்லேருந்து வர அந்த மாஸ்க் போட்ட பர்சன், ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸ் வந்துட்டு பார்க்குறாரு டேங் ரொம்ப அமைதியாக இருக்கிறத. ஸோ அப்போ ஃப்ரான்ஸ் தான், என்ன மிஸ்டர் கிம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க,
என்ன நீங்கள் இந்த ட்ரக் டீல் எடுக்கணும்னு நினைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்போ நம்ம டேயாங் இதுவுமே கண்டுக்கலாம், கான்சியஸ்லேயே இல்லை, ஜங்குக்கை மட்டுமே பார்க்குறான். ஸோ நம்ம டேயாங்கோட மேனேஜர் அப்படியே அதை பார்க்குறாரு, இவர் எங்கே பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. அங்கே ஜங்குக்கு நிற்கிறது அந்த மேனேஜரும் பார்த்துட்டு, ஸோ நம்ம டேயாங்கோட ஷோல்டர் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அவர் காதுகிட்ட, பாஸ் ஃப்ரான்ஸ் உங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ண. ஸோ அப்போ நம்ம டேயாங் அப்படியே அவரோட கூலர்ஸ் அப்படியே கலட்டிட்டு, ஃப்ரான்ஸ் எனக்கு தெரியும் அந்த டீல் எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன டீலுக்கெல்லாம் நான் வாய் திறக்கணும்னு நீ நினைக்கிறியா என்ன? ஓ அப்படியா, அப்போ இதை விட ஒரு பெரிய டீல் என்கிட்ட இருக்கு, பண்ணுறியா மிஸ்டர் கிம் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் பண்ணுறான், அது என்ன மாதிரி டீலாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். ஆனால் கிம் உன்னை பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீ கண்டிப்பாக பண்ண மாட்ட. அதை நீ ஃபஸ்ட்டு சொல்லு ஃப்ரான்ஸ், நீ சொல்லாமல் நான் பண்ணுவேனா மாட்டானேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் ஃப்ரான்ஸ் தான், இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், நீங்கள் இது வரைக்கும் பண்ண டீலிங் எல்லாம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப பாசிட்டிவானது. ஆனால் மற்றவங்களுக்கு அது விளைவு இருக்குது, அது உங்களுக்கு தெரியலையோ என்னமோ. ஆனால் இந்த தடவை நீங்கள் நான் சொல்கிற டீலிங் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அது தப்பாக தான் தெரியும், மற்றவங்களுக்கும் அது தப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்புறம் மட்டும் தான், ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நேராக சொல்லாமல் சுற்றி வளைச்சு சொல்கிற, என்ன விஷயம் சொல்லு. எப்படி மிஸ்டர் கிம் டாப் சீக்ரெட்டான விஷயத்த இப்படி பப்ளிக்கில் போய் உடைக்க முடியுமா? ஓ அப்படியா, சரி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்னை தனியாக வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, அந்த சைடு நம்ம ஜிமின் தான், டேய் அதான் கிம்மா, ஐயோ ஆளனா இப்படி இருக்கிறாரு பா, மாஃபியா தான் போலையே. அவர் மாஃபியா தான்டா, ஆனால் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பண்ண. நம்ம டேயாங்கோட கண்ணு ஒரு கிளாஷ் மறுபடியும் ஜங்குக் சைடு போகுது. ஸோ ஜங்குக் இந்த தடவை டேயாங்க பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, ஸோ டேயாங் அப்படியே அவனை கண்ணாலேயே இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக் இது புரிஞ்சிடுது, அவன் அப்படியே அங்கேருந்து ஜிமி பா போகலாம் அவர் போ சொல்கிறாரு. அவர் பேசவே இல்லையேடா, அவர் சொன்னாருடா என்ன கேட்டுச்சு. கேட்டுச்சா, சரி வா இங்கே நின்னா டேஞ்சர் தான் போலக்கு, வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறோம். ஸோ அப்போ நம்ம யூங்கி தான், ஸோ அங்கே டேயாங் வந்துட்டு அந்த ஃப்ரான்ஸ் வந்து கிம்முன்னு சொல்கிறான்ல, ஸோ அப்போவே வந்துட்டு நம்ம யுங்கிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஸோ அதுதான் ஜங்குக் லவ் பண்ணுற பையன் அப்படின்ற மாதிரி, பட் ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டான். ஸோ நம்ம டேயாங்கி ஒரு 2 minutes பார்த்துட்டு அப்படியே நம்ம யுங்கி தான் ஃப்ரான்ஸ் பக்கம் திரும்பிட்டு, ஃப்ரான்ஸ் சொல்லுங்கள் மிஸ்டர், இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு நாங்களே தெரியுறோமா, இப்போ வந்தது ட்ரக் டீலுக்காக, அதை மட்டும் பேசுகிறீங்களா, எதுக்கு உங்கள் பர்சனல் சண்டையெல்லாம் உள்ள இழுத்துட்டு வரீங்க? ஐயோ பர்சனல் சண்டைலாம் இல்லை, இது ஒரு பெரிய டீலுக்கான கான்வர்சேஷன், அதை நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் யாருக்கு இந்த ட்ரக் டீல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ அங்கே நிறைய பேர் இது பண்ண. ஸோ அப்புறம் யூங்கி தான், நான் இதை எடுத்து பண்ணுறேன், உனக்கு தெரியல ஃப்ரான்ஸ், நான் ஆரம்பித்த எந்த வேலையுமே இது வரைக்கும் நான் விட்டதே கிடையாது, ஸோ நான் எடுத்து பண்ணுறேன், வேறு யாருக்காவது இல்லை தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஒரு 2 பேர்கிட்ட வந்துட்டு ப்ராப்ளம்ன்ற மாதிரி கை தூக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் அவரோட கன்னை எடுத்து ஸோ அவரோட ஹெட்லேயே வச்சிடுறான். ஸோ அப்போ ஃப்ரான்ஸ் தான், மென் எதுக்காக இவ்வளோக்கும்? ஸோ இந்த சைடு நம்ம ஃப்ரான்ஸ் நம்ம யூங்கியை மென்னு சொல்ல நம்ம டேயாங்க்கு ஒரு கிளாஷ் ஆகுது. ஏன்னா நம்ம ஜங்குக் சொல்லியிருப்பான்லடா அவன் அண்ணனோட மாஃபியா நேம் வந்து மென்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து அப்படியே கிளாஷ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம டேயாங் மனசுக்குள்ள, ஓ இவன் தான் மின்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மீட்டிங்கே ஒருத்தர் பேசி அந்த ட்ரக் டீலை யாருக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுக்கிறதுக்கு தான். நீ இப்படி திடீர்னு கன் எடுத்தனா அப்புறம் மற்ற மாஃபியர்ஸ்லாம் பயந்துட போகிறாங்க மேன். என்ன ஃப்ரான்ஸ், நீ கிண்டல் பண்ணுறேன்னு நல்லா தெரியுது,
நான் அவனை சுட மாட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு அவன் அப்படியே கன்னை லோட் பண்ணிட்டு டக்குன்னு சுட்டுடுறான். ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்து சில ஆஃபீஸ் அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம டயாங் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ மின்னன்னு தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ டயாங் வந்துட்டு மின்னை நோட் பண்ணுறான். மின் கண்ணில் ஒரு கோவம் தெரியுது. ஸோ அவனால் முடியாதது வேறு யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு திமிரு தெரியுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டயாங் நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஃப்ரான்ஸுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லணும், ஒரு ஷாக் தான். பட் வந்து ஃபேஸில் அவ்வளோவா காட்டாமல் ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம இவங்க கிட்ட போயிட்டு ஸோ அப்படியே நம்ம யூங்கியோட கை சைடில் பிளட்டாக இருந்திருக்கோம். ஸோ அதை அப்படியே ஒரு டிஷ்யூ வச்சு அப்படியே தொடச்சிட்டு, அச்சோ மீன் எதுக்காக இப்போ அவனை சுட்ட, நான் உனக்கு கொடுக்குற கரடியில் அவனுக்கு கொடுத்துருவேன்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்புறம் நம்ம யூங்கி தான் அந்த கன்னை மறுபடியும் லோட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரான்ஸ் தலையிலே வைக்கிறான். அந்த டீல் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நான் ஃப்ரான்ஸும் லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு, இந்த ஏஜில் உனக்கு இவ்வளோ தைரியமா மேன், எந்த ஏஜில் இருக்கோன்றதெல்லாம் முக்கியமே இல்லை ஃப்ரான்ஸ், என்ன பொசிஷனில் இருக்கோன்னு தான் முக்கியம். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி சொல்ல, ஸோ அப்போ ஃப்ரான்ஸ் தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, இதுக்கப்புறம் யாருக்காவது அந்த கான்ட்ராக்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஸோ எல்லோரும் யூங்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே ஆன்சர் பண்ணாமல் இருக்க. ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் அவங்கள்ட்ட ஸ்மக் பண்ணிட்டா, நாளைக்கு அசிஸ்டன்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வாங்கிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டயாங்குமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக் சொன்னது ரொம்ப ரைட். ஸோ அவன் அண்ணனும் இவனுக்கு குறைச்சலாக இல்லை, ரொம்ப தைரியமான பர்சன்னு. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருப்பான். ஸோ நம்ம டேலைட்ட ஸ்மக் பண்ணிவிட்டு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம டயாங் தான் ஸோ ஜங்குக்கை பார்க்க போகலான்னு அங்கேருந்து இறங்குறாரு. ஸோ இந்த சைட் நம்ம ஜங்குக்கு ஜிமினும் தான் பார் கவுண்டரில் தானே உட்காந்துருக்காங்க. டீ ஜங்குக் வாட போகலாம், டைம் ஆச்சு, உங்கள் அப்பா இதுக்கு மேலே எஞ்சி பார்த்துருந்தா மாட்டிப்போம், வா போகலாம். இருடா வரட்டும் சொல்லிட்டு போயிடலாம். டீ இவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தியா, ப்ளீஸா ஜிமினா வெயிட் பண்ண பார்த்துட்டு போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த சைட் நம்ம ஜிமினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் இங்கேயே உட்காந்துட்டு எங்கேயும் போய் தொலைச்சிடாத வரேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்து நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே கிளப் விட்டு வெளியே போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அங்கே உட்காந்துட்டு. ஸோ சடன்லி அவரோட கண்ணை யாரோ வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த கையை தொட்டு பார்த்துட்டு, யாரு அண்ணா இவங்க அண்ணா அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே திரும்புகிறான். அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலு, அண்ணா அப்படின்ட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹேய் ஜங்குக், இங்கே என்னடா பண்ணுற குக்கி? அது அது அவரை பார்க்க வந்தேன். ஓ நைட் டைமில் இப்படி வெளியே வர அளவுக்கு தைரியம், சரி ஓகே. உன்னை எப்படி கிளப்புக்குள்ளே அலோவ் பண்ணாங்க? அதான் சொன்னேன் அண்ணா, அது என்னோடய ஃப்ரெண்ட் மூலிமா உள்ளே வந்துட்டேன் எப்படியோ, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இல்லைனா கூட அவர் என்னை கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு லைட்டாக ஹே ஆக. ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் அப்படியே ஜங்குக்கோட ஹேர் அப்படி லைட்டாக கோதி கொடுத்துட்டு, நீ ஹாப்பி தானா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்? நான் கூட இல்லையே, மிஸ் பண்ணுறியா? அண்ணா நீ என் கூட இல்லைன்னா என்ன வந்தது? நீ எப்பயுமே என்கிட்ட கால் பண்ணி பேசுகிற, என்ன நடக்குதுன்னு சொல்லிடுற, அப்புறம் நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? புரியுது. அப்பா ஏதாவது என்னை பற்றி கேட்டாரா? இல்லை, அப்பா உன்னை பற்றி கேட்குறதே கிடையாது, சுத்தமாகவே பேசுறதை விட்டாரு. நானே எப்பயாவது உன்னை பற்றி பேசினா கூட கோவப்படுறாரு, அது ஏன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் அவனை லைட்டாக தலையில் டேப் பண்ணிவிட்டு, விடு அதான் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நேம் என்ன சொல்லியிருந்தா? எதுக்குண்ணா? கிம் தானே சொன்னா? ஆமாண்ணா, நான் இப்போ ஒரு மீட்டிங்கில் இருந்தேன்டா மேலே, இங்கே தான்.
ஸோ அங்கே பார்த்தேன். பார்த்தீங்களா எப்படி இருந்தார்? எனக்கு மேட்சிங்காக இருந்தாரா? ஹே, ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்கலடா, ஆனால் அவரும் பெரிய ஆள் தான் போல இருக்க. ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணார் ஒரு விஷயத்த. எந்த விஷயத்துலையும் அவரோட ரெஸ்பெக்டை விட்டு அவர் இறங்கவே இல்லை. பார்த்தேன்டா, என் தம்பிக்கு ஒரு நல்ல மாஃபியா தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா, என்ன அண்ணா, அதான் பிடிச்சிட்டியே, உனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் ஒத்துக்கிறேன். பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், ஓகேவா? கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம யூங்கிக்கு கால் வருது. ஸோ நம்ம யூங்கி எப்படி அதை எடுத்து பார்த்துட்டு ஷோ இதை மறந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த காலை டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், யார் என்ன? இல்லை, ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா? அப்படிலாம் இல்லைடா, ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம யூங்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், எப்போ அண்ணா நீ லவ் பண்ணுற பர்சன் காட்ட போகிற? டேய், அப்படிலாம் சொல்லாதடா. இல்லையா, என்னண்ணா நீ லவ் பண்ணி தான் வீட்டை விட்டு ஓடி போனல அப்பா சொன்னார். அப்படியா சொல்லி வச்சுக்கிறாருன்ட்ட. நல்லா வருவாருடா அந்த மனுஷன், சின்ன பையன்ட்ட என்ன சொல்லணும்னு கூட தெரியாமல். சரி விடு. ஆமாண்டா, நான் இப்போ ஒரு பையனை லவ் பண்ணுறேன் தான், கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கியோ சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அவருக்கு ஃபோன் அப்படி வைப்ரேட் ஆகுது. ஜங்குக், எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நான் கிளம்பட்டா? சரிண்ணா போ, இப்போ அவரும் வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில், வேணும்னா ஒரு 5 minutes வந்துடுவார், மீட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைடா, ரொம்ப அர்ஜென்ட். நான் போயிட்டு வரேன்.